ஹே ஹாய், நம்ம ஆர்பிஎஸ் ஃபேமிலி லைஃப் vlog இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் இமீடியட்டாக கிடைக்கும். ஹே ஹாய், இந்த 2வது ஆடி வெள்ளி நான் எந்த கோயில் போனேன், அங்கே இந்த சக்தி அம்பிகையின் வடிவமாக இருக்காங்க. இந்த கோயில் நீங்கள் போனீங்கன்னா எல்லா கஷ்டம் துன்பங்களும் உங்களுக்கு நீங்கி நற்பலன்கள் நிறையா கிடைக்கும் உங்களுக்கு. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எந்த கோயில் என்ன அப்படின்னு தெரியும். நீங்கள் சிறுசேரி டு OMR அந்த ரூட்டில் வந்தீங்கன்னா பொலினி ஹில் சைட் வியூ அப்படிங்கிற ஒரு டவுன்ஷிப்குள்ளே தான் இந்த கோயில் லொக்கேட் ஆகிருக்கு. நீங்கள் பெரும்பாக்கம் டு சிறுசேரி போகிற ரூட் இந்த ரூட்லேயும் நீங்கள் கட் பண்ணி நீங்கள் உள்ளே வரலாம். ஆக்சுவலாக இந்த கோயில் நான் ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன், பட் நான் போனதில்லை. பட் நல்லா இப்போ டெவலப் ஆகி சூப்பராக இருக்குது இந்த கோயில். அதுதாங்க அருள்மிகு ஸ்ரீ சப்த கன்னி அம்மன் ஆலயம் அப்படிங்கிற இந்த பொலினி ஹில் சைட்குள்ளே இருக்க கோயில் இது. நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த கோயிலில் அந்த இருக்க தெய்வங்களுக்கு பிடிச்ச மலர்களை கொண்டு போய் அவங்களுக்கு அலங்காரத்துக்கு கொடுங்க, ரொம்ப நல்லது உங்கள் வீட்டுக்கு. இப்போ வளையல் இருந்தால் வளையலும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி ஆடி மாதத்தில். ஸோ இங்கேருந்து இதெல்லாம் நான் பார்க்கும்போது வெறும் மணல் மேடாக அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ எல்லாமே இங்கே இருக்க டவுன்ஷிப்பில் இருக்க லேடிஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. நான் அன்றைக்கி போன அன்றைக்குமே நிறைய பேர்த்துக்கு பர்த்டே, திருமண நாள் இந்த மாதிரிலாம் அதனால அவங்க அபிஷேகம் அலங்காரம்லாம் சொல்லியிருந்திருப்பாங்க போல் இருக்கு. அண்ட் நைவேத்தியமாக நிறைய பொருளும் கொடுத்துருந்தாங்க அங்கே. ஸோ இது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் நல்ல வைப்ரேஷனாகவும் இருந்துச்சு. சப்த கன்னிகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இவங்க சப்த மாதர்கள்னு சொல்கிறாங்க, சப்த கன்னிகள்னு சொல்கிறாங்க. இவங்க அசுரன் அழிக்கிறதுக்காக தான் ஒவ்வொரு கடவுளோட அம்சமாக தான் அவங்க இருந்திருக்காங்க. சிவன், பிரம்மா, விஷ்ணு, முருகன், தேவேந்திரன், யமன் இது மூலயமா தான் அவங்களோட சக்தியை கொண்டு நம்ம அசுரன் அழைச்சிருக்காங்க. 7 கன்னிமாரோட பேர்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிராம்ஹி பிரம்மனோட அம்சம், உங்களுக்கு மகேஸ்வரி சிவனோட அம்சம், விஷ்ணுவோட அம்சமாக தான் வைஷ்ணவி, முருகனோட அம்சமா பார்த்தீங்கன்னா கௌமா, வராகமூர்த்தி அம்சமாக தான் வாராகி, இந்திரனோட அம்சமாக தான் இந்திராணி, யமனோட அம்சமாக தான் சாமுண்டி. இந்த 7 தெய்வங்களையும் நம்ம கும்பிட்டா என்னென்ன பலன், நமக்கு என்ன நோய் தீரும் அப்படிங்கிறது எல்லாமே அப்கமிங் டேஸில் என்னோட பக்தி வைப்ஸ் வித் ஆர்கே அப்படிங்கிற சேனலில் இந்த புராண கதையாக வரும். அது வரும்போது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதோட லிங்க் இதெல்லாம். இந்த கோயில் சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த புத்து அம்மன் தான் ஃபஸ்ட்டு அவதரிச்சிருக்காங்க. அப்போ சாமி அருள்வாக்கு மூலியமாக தான் இங்கே 7 கன்னிமார்களாக இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இனிமேல் இந்த கோயிலில் நீங்கள் புத்தை பார்க்கலாம். இது ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு இந்த மாதிரி புத்தெல்லாம் பார்த்து. ஏன்னா இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக புத்து மாதிரி கொண்டு காமிச்சிருக்காங்க கோயில் நான் பார்த்துருக்கேன். நான் சொன்னேன் இல்லையா, அங்கெல்லாம் ஒவ்வொரு மண்டாப்படி இந்த மாதிரிலாம் அங்கே ஒவ்வொரு லேடிஸாக அபிஷேகம் அலங்காரத்துக்கெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படியே நீங்கள் சுற்றி இந்த புத்து கோயில்கிட்டேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு அரச மரம் இருந்துச்சு. அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர், இது ராகு கேது இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ராகு கேது இது டைம்லலாம் நீங்கள் போய் விளக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும், உங்கள் குடும்பத்துக்கு நல்லதாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம சிட்டிக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா மரம் இருக்கும், பட் நம்ம சுற்றியே வர முடியாது. பட் இந்த மாதிரி நம்ம அவுட்டர் வரும்போது தான் நமக்கு ஒரு ப்ளசண்ட்டாகவும் நல்ல வைப்ரேஷனாகவும் இருந்துச்சு. நல்ல அந்த காற்றை நல்லா சுவாசித்து நமக்கு மூளைக்கு நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாகவே நான் ஃபீல் பண்ணேன் நான். ஸோ இது வரும்போது அந்த விநாயகரும் அந்த பாம்பு, அதாவது நம்ம ராவுக்கு எதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கும் மஞ்சள் காப்பு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அங்கே எல்லாமே மஞ்சள் கொட்டிட்டு விளக்கு ஏற்றிருந்தாங்க. நீங்களும் அந்த மாதிரி எலுமிச்சம்பழ விளக்கு இல்லை நெய் விளக்கு இந்த மாதிரிலாம் ஏற்றுங்க. ஸோ எல்லாருமே அவங்களோட அசோசியேஷனில் புக் கொடுத்துருப்பாங்க போல் இருக்கு. அதை வச்சு எல்லாமே லேடிஸ் பாட்டு பாடிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நல்ல சாமி பாட்டு நிறைய பாடினாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்துலேயே ஒரு சின்ன ஒரு துளசி மாடம். இது பார்க்கறதுக்கு சின்னதாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு டிவைன்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நம்ம பெருமாளையும் தாயாரையும் சேவித்த ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு எனக்கு. அங்கேயுமே மஞ்சள் போட்டு விளக்கெல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த பக்கத்து பார்த்தீங்க அப்படின்னா ஊஞ்சலில் ஒரு அம்மன் முகன் சிலம் பாரி வச்சுருந்தாங்க. அதை நீங்கள் அங்கே பூ வச்சுட்டு நீங்கள் அதை ஊஞ்சல் நீங்கள் ஆட்டி கூட விடலாம். ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப டிவைன்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு. அப்போ தான் நான் அங்கே இருக்கவங்கள்ட்ட கேட்டேன், இந்த கதையில் பற்றியெல்லாம் கேட்டேன். தென் இது ஸ்பெசிஃபிக்காக என்னென்னா நிறைய விஷயங்கள் அவங்க ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இந்த கோயிலுக்கு நடந்திருக்கான். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கல்யாணம் வேண்டி இருக்காங்க இல்லையா, அவங்க இங்கே உங்கள் அபிஷேகம் இதெல்லாம் பண்ணி பூ பழம் இதெல்லாம் கொடுத்து வேண்டிக்கிட்டாங்கன்னா திருமணம் கைகூடி வரும்னு சொன்னாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு கன்னி பூஜை, அதாவது ஒரு சின்ன குழந்தைய வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்க நலுங்கு மாதிரி வச்சு அவங்களுக்கு நீங்கள் புடவை இல்லை ட்ரெஸ் ஏதாவது கொடுத்து வேண்டிக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு நல்ல
நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லேடி வந்து அந்த கோயிலுக்கு நிறைய சேவ் பண்ணுறனால அவங்களுக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தீபாதானம் காட்டுறதுக்காக அதை இது ஸ்க்ரீன் எடுத்து விட்டாங்க. பார்த்தா ஒரே கல்லில் அந்த அம்மன் 7 பேரையும் பார்க்கறது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் அந்த அம்மன் பார்க்குறதுக்கே. நான் போய் கிட்டத்தட்ட 1.5 hours வரைக்குமே நான் வந்து அந்த கோயிலில் தான் இருந்தேன். நான் நல்ல வைப்ரேஷன் இருந்துச்சு எனக்கு இந்த ஆடி வெள்ளி நான் போனப்போ. அவர் அந்த குருக்களுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ரத்தையாக பண்ணிகிட்டு இருந்தார். எல்லாமே அந்த சாமிக்கு பண்ணுறது, ட்ரெஸ் பண்ணுறது, பூ வைக்கிறது எல்லாமே அந்த டைம் எடுத்து சூப்பராக பண்ணாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபேமிலியோடு இந்த கோயிலுக்கு வாங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டால் கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். லொக்கேஷன் இது எங்கே என்ன அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த கோயிலோட சிறப்பை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. அதேமாதிரி இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், சப்த கன்னிகள் வந்து எனக்கு வந்து குலதெய்வமாக விளங்குறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா வாராகி அம்மன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அந்த கடவுளை சிலையாக வச்சு நான் வழிபட்டுக்கிட்டு இருக்கேன். நான் வீடியோ பார்க்குற உங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து சப்த மாதர்கள் வந்து குலதெய்வமாக இருக்காங்க அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கு குலதெய்வமாக இருந்துச்சுனாலும் இந்த கோயிலுக்கு போகணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் இன்னொரு கோயில் தான்.